Hi friends, welcome to my channel Yakasari Creatives. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம ரொம்ப சிம்பிளா ஈஸியா மெட்டீரியல் சார்ஜும் அதிகமா இல்லாம ஈஸியா ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் வீடியோஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க Subscribe பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒர்க் அதிகமாக இருந்ததுனால உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு நிறையா கலெக்ஷனில் டிஃப்ரெண்ட்டாக நான் வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம பாட் நெக் வந்து வரைஞ்சி எடுத்துருக்கோம். இந்த கஸ்டமருக்கு பாட் நெக் வந்து அவுட்லைன்லேயே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வந்து நம்ம ஜரி போடுறோம். நம்ம எப்பயும் வழக்கம் போல் போடுற மாதிரி 3 லைன் ஜரி நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்க saree கலர் வந்து லெமன் எல்லோ மாதிரி அந்த கலர் த்ரெட்டு வந்து 2 லைன் கொடுத்து நம்ம ஜிக்ஜாக் மாதிரி மடக்கி போட்டிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு மிஷினில் தைக்கிறதுக்கு அடிபடாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிகினர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது பீடோ எதுவுமே நம்மளுக்கு அடிபடாமல் நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பாட் நெக் ஷேப்புக்கே வந்து 3 லைன் ஜரியும் 2 லைன் த்ரெட்டும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு சுகர் பீடு, ஒரு 4mm பீடு, சுகர் பீடு கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு சுகர் பீடெல்லாம் பெண்டு திருப்பும்போது ஷேப் நம்மளுக்கு நல்லா கிடைக்கணும் அப்படின்னா டபுள் பீடு, சிங்கிள் டபுள் அதுக்கு மேலே இப்போ நம்ம போகக்கூடாது. அந்த மாதிரி வச்சா தான் நம்மளால் பெண்டெல்லாம் திருப்பும்போது நம்மளுக்கு ஷேப்பு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோதுமை பீடு வந்து வைக்கிறோம். அதிலே டைரக்ஷன் மாற்றி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு வி ஷேப்புக்கு வந்து நம்ம கொண்டு வர்றோம். இது வந்து ஈஸி தான், பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய டிசைன் தான். இதில் எப்படி நம்ம கிராண்ட் லுக்கில் வந்து நம்ம கொண்டு வரோன்னு பாருங்கள். இந்த மாதிரி கோதுமை பீடையே டைரக்ஷன் மாற்றி மாற்றி நம்ம இந்த மாதிரி கொண்டு வர்றோம். இது 1 டேயில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுக்கு 1000லேருந்து 1500 ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். மெட்டீரியல் சார்ஜும் நம்மளுக்கு அதிகமாக இருக்காது. சுகர் பீடு, 4mm பீடு, கோதுமை பீடு, ஸ்டோன் ஒர்க்கு, ஸ்டோன் மட்டும்தான். ஸோ நம்ம ஈஸியாக அந்த ஒர்க் வந்து நம்ம பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். எவ்வளோ பெரிய டிசைனையும் நம்ம ஈஸியான ஒர்க்கில் தான் நம்ம காட்டியிருப்போம். ஈஸியாக எல்லாம் மெத்தடில் தான் நம்ம காட்டியிருப்போம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதே மாதிரி கண்டினியூஸாக கோதுமை பீடு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே போகலாம். இந்த ஒர்க்கே நம்மளுக்கு 1 இன்ச்சுக்கு நல்லா கெட்டி ஒர்க்காக வந்துடும். சிம்பிளாக வேணும்னு கேட்குற கஸ்டமருக்கு நம்ம இந்த டிசைன் வந்து நம்ம சூஸ் பண்ணி போடலாம். பார்க்க நல்லா கிராண்ட் லுக்காகவும் தெரியும். நம்ம புட்டாஸ் மட்டும் நம்ம கிராண்டாக நம்ம பக்கத்தில் நெருக்கமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து கிராண்டாகவே தெரியும். 2000 ரேஞ்ச் வரை உள்ள ப்ளவுஸுக்கு ஒர்த்தாக இருக்கும். நம்ம ஒரு தடவையும் திருப்பும்போது ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பணும். இல்லைன்னா அந்த கோதுமை பீடு வந்து கரெக்டாக லாக் ஆகாது, நம்மளுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டு திருப்புனீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாகவும் நிற்கும். இப்போ பாருங்கள், அந்த ரெண்டுக்கும் இடையில ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டுறோம். சாரீ வந்து லெமன் எல்லோ கலர் சாரின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த கலர் ரவுண்டு ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டுறோம். நம்ம ஸ்டோன் வைக்கும்போது நம்ம வைக்கிற கம் வந்து கொஞ்சம் லைட்டாக உணர விட்டு நம்ம வச்சோம்னா ஸ்டோன் வந்து நல்லா ஸ்டிஃபாக ஒட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஏதோ ஒரு சூரியகாந்தி ஃப்ளவர் 2 இலையோடு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம அந்த ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு ஒரிஜினலாக ஒரு ஃப்ளவர் வந்து 2 லீஃபோடு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு அழகாக இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் நெக் டிசைனு. இன்னும் நம்ம புட்டா வந்து நம்ம எப்படி தர்றோம், இதுக்கு ஸ்லீவ் எப்படி ஒர்க் பண்ணுறோம், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு ப்ளவுஸ் எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். நம்ம ஸ்டோனை சுற்றி பீடு கொடுக்கும்போது
ஒரு பீடு எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் நம்மளுக்கு ஷேப் மாறிடும். ஸோ அந்த ரவுண்டுக்கு கரெக்டாக நம்மளுக்கு பீடு கொடுக்கணும். ரவுண்டு நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா சிங்கிள் பீடாக வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ரவுண்டு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஒரு பீட் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் ரவுண்டு ஷேப்பு ரவுண்டாக இருக்காது. ஸோ நம்ம ஸ்டோன் ஒர்க்கு நம்ம நீட்டாக கொடுக்கணும் அப்படின்னா சிங்கிளாக நீங்கள் கொடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நீட் ஒர்க்கில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா ஸ்டோனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள், ஸ்டோன் ஃபுல்லாக நம்ம பீட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு டிசைன் வந்து. இதை மேட்ச் பண்ணி நம்ம புட்டா வந்து எந்த மாதிரி கொடுக்கலான்னு பார்ப்போம். இப்போ பேக் நெக்கு நான் சொன்ன மாதிரி 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு நல்லா கெட்டி ஒர்க்காக வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து ஜரி கொடுத்துருக்கோம், த்ரெட்டு கொடுத்துருக்கோம், சுகர் பீடு, 4mm பீடு, கோதுமை பீடு கொடுத்து ஸ்டோன் வச்சு நம்ம முடிக்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சு அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் வந்து அழகாக வந்துருச்சு. நம்ம அந்த ஸ்டோனையே வச்சு நம்ம பீடு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சுற்றி. அதுவே நம்ம புட்டாவாக கொடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு நெக் வந்து ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. இது ஸ்லீவ் இன்னதுக்கு எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். புட்டாவோட நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து கிராண்டாக வந்துடுச்சு. நான் சொன்ன மாதிரி பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். இப்போ ஸ்லீவ் என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஸ்லீவ் அதே தான், பேக் நெக்கில் கொடுத்து அதே தான் கொடுத்துருக்கோம். புட்டாக்கு மட்டும் கீழே கோதுமை பீடு வந்து அப்படியே செட்டாகவே கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்லீவ் வந்து நல்ல கிராண்ட் லுக்கில் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். எந்த மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். பேக் நெக்கு ரொம்ப அழகாகவும், பாட் நெக் வந்து ஷேப் கரெக்டாகவும் வந்திருக்கு. ஸ்லீவும் நம்மளுக்கு நல்லா கிராண்ட் லுக்கில் வந்து வந்திருக்கு. 1 டேயில் ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கஸ்டமர்கிட்ட நம்ம கொடுத்தாச்சு. இந்த ஒர்க் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.